2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். தொடரும் கனமழை, பள்ளிகளுக்கு விடுமுறை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று கரையை கடக்க உள்ளது. புயலின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் 3 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் பாய்ச்சல் அவ்வளவுதான், அடியோடு கலைக்கப்படும் தாவேகா. மாமல்லபுரம் சந்திப்பில் யாரும் எதிர்பாரா ட்விஸ்ட். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கடந்த மாதம் கரூரில் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவசரமாக வீடு திரும்பிய விஜய் அதன் பின் வெளியே வரவில்லை. பாதிக்கப்பட்டோரை சந்திக்க கரூர் செல்வதற்கு விஜய் தரப்பில் ஹைகோர்ட்டில் அனுமதி கேட்கப்பட்டது. கரூர் மாவட்ட காவல்துறையை அணுகி அனுமதி பெறும்படி கோர்ட் அறிவுறுத்தியது. இதற்கிடையே விஜய் கரூர் செல்வதற்கு பதில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வர வைத்தார். அங்குள்ள பிரபல ஹோட்டலில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விஜயை சந்தித்தவர்கள் பலரும் விஜய் கட்சியை கலைத்துவிடும் முடிவில் இருப்பதாக கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி உள்ளே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவர்களின் ஒவ்வொரு குடும்பத்தையும் 10 நிமிடங்கள் ஒதுக்கி ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு அவரே காஃபி, பிஸ்கட் பரிமாறினார். கரூர் சென்று சந்திக்க முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் பேசும்போது பல தடவை விஜய் கண்களில் நீர் பூத்தது. வாழ்நாளின் கடைசி வரை உங்களுடன் இருப்பேன், கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் என எல்லா தேவைக்கும் கடைசி வரை உதவி செய்வேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் தனிப்பட்ட முறையில் விஜய் உறுதியளித்தார். கூடவே கடுமையான நெருக்கடிக்கிடையில்தான் கட்சியை நடத்துகிறேன், அந்த நெருக்கடி காரணமாகவே என் கூட்டத்திற்கு வந்த 41 பேர் உயிரிழந்தனர். அந்த இழப்புகளால் ஏற்பட்ட வருத்தம் எப்போது மறையும் என்று தெரியவில்லை. கண்முன் நடந்த கொடூரத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறேன். இதே வலியோடு நீண்ட காலத்துக்கு கட்சியை வலிமையாக நடத்த முடியுமா, அதற்கான சூழல் அமையுமா என்று தெரியவில்லை. அதனால் கட்சியை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது மீண்டும் மக்கள் இயக்கமாக மாற்றிவிடலாமா என்ற குழப்பத்தில் தவிக்கிறேன். உங்கள் ஆலோசனையையும் கேட்டுவிட்டுத்தான் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்று ஆறுதல் பெற வந்தோர் பலரிடம் நடிகர் விஜய் கூறியிருக்கிறார். அதற்கு பதிலளிக்க முடியாமல் பலரும் விழித்துள்ளனர். ஆனால் அங்கிருந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என விஜயிடம் கேட்டுக்கொண்டனர். ஆறுதல் நிகழ்ச்சி முடிந்ததும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அமர்ந்து விஜய் மதிய உணவு சாப்பிட்டார். விஜய் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கூடவே இருக்கும் அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்நிகழ்ச்சிக்கு வரவில்லை. இது கட்சியினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பா ராமதாசுடன் இனி சமரசம் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே வெடித்த மோதல் 10 மாதங்களை கடந்து முடிவுக்கு வரவில்லை. அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, முன்னாள் அதிமுக அமைச்சர் சண்முகம், பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா ஆகியோர் அப்பா, மகன் இருவரையும் சந்தித்து சமாதானமாக செல்லுமாறு வலியுறுத்தினர். தேர்தல் கூட்டணி மற்றும் வேட்பாளர்களை நானே தீர்மானிப்பேன் என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியதால் சமாதானம் ஏற்படவில்லை. பாமக செயல் தலைவராக தன் மூத்த மகன் ஸ்ரீகாந்தியை ராமதாஸ் நேற்று நியமித்தார். இச்சூழலில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பாமக நிர்வாகிகளிடம் பேசிய அன்புமணி, இனி அப்பாவுடன் சமாதானத்திற்கு வாய்ப்பே இல்லை, நாம் தனி கட்சியாக செயல்பட வேண்டும், நாம் தான் தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டும், ராமதாஸை 2 பெண்கள் தவறாக வழிநடத்துகின்றனர் என கூறியதாக தெரிகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 34 கேள்விகள் தயார். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கும். அதன்படி 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதையடுத்து 2021இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட் காரணமாக அப்பணி நடக்கவில்லை. எனவே நாடு முழுதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பிப்ரவரியில் நடக்கும் என மத்திய அரசு கடந்த ஜூனில் அறிவித்தது. அதையொட்டி தமிழகத்தில் நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்க உள்ளது. முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகாக்களிலும், காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியிலும் இப்பணி நடக்க உள்ளது.
மாதிரி கணக்கெடுப்பு பணியை எளிமைப்படுத்தும் வகையில் நவம்பர் 1 முதல் 7ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பு நடக்கும் பகுதியில் உள்ள மக்கள் தாங்களாகவே தங்களின் சுய விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்யும் நடைமுறை துவங்க உள்ளது. இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் முதல் முறையாக மக்கள் அரிசி, கோதுமை, சிறுதானியம் போன்றவற்றில் எந்த வகை உணவை சாப்பிடுகின்றனர் என்ற விவரம் உள்பட 34 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. பெயர், பாலினம், வயது, திருமணமானவரா, தாய்மொழி என்ன, மற்ற மொழிகள் தெரியுமா, எழுத்தறிவு, கல்வி தகுதி, பிறந்த இடம், வீட்டில் உள்ள வசதிகள் என்ன என்பது உள்ளிட்ட 34 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான ஆயத்த பணிகள் துவங்கியுள்ளன. ஒவ்வொரு தாலுகாவிலும் 120 முதல் 150 ஆசிரியர்கள் களப்பணியில் ஈடுபட உள்ளனர். இவர்களை குறிப்பிட்ட தாலுகாவின் தாசில்தார்கள் கண்காணிப்பர். நகராட்சி பகுதிகளில் நகராட்சி கமிஷனர்கள் அல்லது பிற அதிகாரிகள் கண்காணிப்பர். தலைமை செயலர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு இந்த பணிகளை ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கும். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை இவற்றை வழிநடத்தும் என அவர்கள் கூறினர். டெங்குவால் 9 பேர் பலி, அமைச்சர் விளக்கம். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை பெறாததால் தான் இறந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஎஸ் வகை கொசு நன்னீரில் வளரக்கூடியது. தற்போது மழைக்காலம் என்பதால் கூடுதலாக உற்பத்தியாகும். எனவே வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் டெங்கு உயிரிழப்புகள் 2012ஆம் ஆண்டில் 66 பேர், 2017இல் 65 பேர் என பதிவாகியுள்ளது. இந்த 2 ஆண்டுகள் தான் உயிரிழப்புகள் அதிகம். தற்போது டெங்கு உயிரிழப்பு ஒற்றை இலக்கத்திலேயே உள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 16,546 பேர் பாதிக்கப்பட்டு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மாதத்தில் மட்டும் 1,500க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்குவால் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் இதய நோயாளிகளாக உள்ளனர். அவர்கள் காய்ச்சல் பாதித்த போது மருத்துவமனைக்கு வராமல் வீட்டிலேயே இருந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சிறிய அளவிலான காய்ச்சல் பாதிப்பு என்றாலும் உடனடியாக டாக்டரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். டாக்டர் பரிந்துரையில் மட்டுமே மருந்து, மாத்திரை உட்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆருக்கு திமுக கூட்டணி எதிர்ப்பு. நவம்பர் 2இல் அனைத்து கட்சி கூட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை திமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என ஸ்டாலின் அறிவித்தார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில், அதுவும் பருவமழை காலமான நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது. அவசரகதியில் செய்யப்படும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது. ஏற்கனவே பீகாரில் பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியல், பழங்குடியின மக்கள் உள்ளிட்டோர் அதிகளவில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் சேர்ந்து கடும் ஐயத்தை அனைவரது மனதிலும் எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வரும் நவம்பர் 2 அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க கூட்டம் நடத்தப்படும். மக்களின் வாக்குரிமைதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. அதனை பறிக்க துணையும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.